வணக்கம் இடபலம் நேர்களே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு முகத்தையே சரியா காட்ட தயங்குற நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் விளையாட்டு, இன்னொரு நாள் நடிப்பு, இன்னொரு நாள் மாடலிங், இன்னொரு நாள் ஃபாரின் டூர் அப்படின்னு சொல்லிட்டு விளாகிங் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க நம்ம முதல்வர் இன்னைக்கு தன்னுடைய இன்னொரு முகத்தையும் காட்டியிருக்காரு. அதாவது அவருக்குள்ள இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. தமிழர்களின் வீரக்கலை பல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அவிழ்த்து விடும், மொத்தத்தையும் இறக்கூடாது அப்படிங்கறனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கம்பு சுத்தினத சிலம்பாட்டத்தை பார்த்து எல்லாருமே பதவி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் பேர் ஸ்டாலினா இருந்தாலும் பல பேர் அவரை ஸ்டாலின் இல்லைங்க, அவர் ஷாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய திறமைகள் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதாவது கம்பு சுத்துறான், கம்பு அவரை சுத்தக்கூடாது. சரியா? அவர் தாங்க நல்லா சுத்தினாரு. இப்படி சுத்தினா கம்பு அவரை சுத்துதுன்னு அர்த்தம். ஒரு கம்பு எடுப்பா, இவரால முடியுதான்னு பாக்கலாம். முதல்வர் குறை சொல்றாருல, ஒரு கம்பு எடுத்து நீங்க சுத்தி காட்டுறீங்களா, உங்களால முடியுமான்னு பாக்கலாம். அவர் சுத்தினதோட கொஞ்சம் கம்மியா சுத்தினா கூட பரவாயில்ல. அதான் நான் சொல்றேங்க, அவர் சுத்தலையே, அவர் தானே கம்பு சுத்திச்சு. சரியா? அப்போ நீங்க கம்பை ஒருத்தன் சுத்தினான்னா அவன் ஷாலின். சரியா? கம்பு ஒருத்தனை சுத்திச்சுன்னா அவன் சுடலின். அதாவது இதோட நான் முடியலங்க, அவரை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு, ஏகப்பட்டது. எஸ்டிஆருக்கு சிலம்பரசன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா அரசியலின் அரசன் இவர் தான் பாத்தீங்கன்னா உண்மையான சிலம்பாட்டம் ஆடி இருக்காரு. அதனால அரசியலின் ஆத்மன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றதுதான் அவரை பத்தி நம்ம சொல்றதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையா இருக்கும். அரசியலின் ஆத்மன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அவர் மண்டையில களிமண். திறந்து பாத்தீங்களா நீங்க? அந்த கட்டுரை வேற திறந்து பார்க்கணுமா? அதாவது நாத்தை என்னைக்கா வயல்ல போய் பார்த்துருக்கோம். பட் புதுமையை புகுத்தணும்னு சொல்லிட்டு நாத்தை தன்னோட வீட்டுக்கே அழைச்சு டேபிள்ல வச்ச பார்த்தவர் அரசியல் விவசாயி. அதுக்கு பேர் நாத்தம் முடிச்ச அரசியல். சரியா? ஏன்னா இவரு நாத்தை பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன், கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு போனவர். சரியா? அங்க பாத்தீங்கன்னாக்கா நாத்து நட்டுக்கிட்டு இந்த அவருடைய சக மாணவிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினி, ஸ்டாலினுடைய அலுமினி அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் என்னென்னா பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நாற்று நட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இவர் அப்படியே காங்கிரீட் ரோடு, அந்த காங்கிரீட் ரோடில் அப்படியே நடந்து போவார். அங்கே நடந்து போய் அவங்களெல்லாம் அப்படி அணைத்து கொள்வார். சரியா? அந்த மாதிரி தான் இவர் செய்வார் சேட்டை. அப்படின்றதுனால தான் நீ வந்துடாதப்பா, நாங்களே நாற்றை கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதை நீ ஊற்று பார்த்து என்ன பண்ணுவேன்? உனக்கு நாற்றுன்னா என்ன தெரியும், பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? தெரியணும்னு தாங்க கிட்ட வச்சு பார்த்துருக்கேன். அதுதான், அது கிட்ட வச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பியா? அதாவது மெட்ரோவில் தனக்கு குங்ஃபு தெரியுன்றதை காட்டினாரு. இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி தனக்கு சிலம்பாட்டம் தெரியும். அது சிலம்பாட்டம் இல்லைங்க, சிலம்பு அவரை வச்சு ஆடிச்சு. புரிஞ்சுதா? சின்ன குழந்தைங்க நல்லா கைத்தடி சிரிச்சாங்க. வேற என்ன பண்ண முடியும்? காரியம் துப்ப முடியும்? என்னங்க என்னங்க பண்ண முடியும்? முதலமைச்சர் இருக்கும்போது காரியம் துப்ப முடியுமா? எதிரியா இருந்தாலும் உங்களோட டேலண்ட்டை பாராட்டும். அதுதாங்க, அது டேலண்ட் இருந்தா பாராட்டலாம். இது என்னது வெட்டு? சரி, விஷயத்துக்குள்ள வந்துடலாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனையே எஸ்ஐஆர். அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்றதுனால ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்காக பாத்தீங்கன்னா முடிவு பண்ணது. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர். யார் அந்த சார்? சரியா? அது மிகப்பெரிய பிரச்சனை. சரியா? மாசு சார்லேருந்து ஆரம்பிச்சு, சேகர் பாபு சார்லேருந்து ஆரம்பிச்சு பல சார்கள் இங்கே வலம் வருகிறார்கள். இந்த சார்களால் நம்ம மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டிருக்கோம். அதனால அந்த சார் தான் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர்த்து தேர்தல் ஆணையம் கொண்டு இருக்கின்ற எஸ்ஐஆர் என்கிற அந்த நடவடிக்கை என்பது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது என்ன செய்ய போகுது? போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீக்க போகுது. கூடுதல் வாக்காளர்களை எங்கேயாவது கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னா முடியாது. இந்திக்காரங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க? அதுதாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட அதாங்க கேட்டேன், நீங்க என்கிட்டே கேட்குறீங்க திருப்பி. இப்போ நீங்க இவ்வளவு பேர் இந்திக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். சரி, நீங்க ஒரு கூற்றை வைக்கிறீங்கன்னா அதற்கான ஆதாரத்தை நீங்க தானே வைக்கணும். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், இந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சீமான் கூட தான் சொன்னாரு. சீமான் சொல்றாரு 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பேர் இந்திக்காரர்கள் வந்துட்டாங்க. சரியா? இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவர் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காரா? டேட்டா வச்சு பேசணுன்றீங்க. அப்படிதானங்க எல்லாருமே எடுக்க முடியும். சரி, நீங்க ஒரு மைக்கை நீட்டினா நீங்க பேசலாம், ஒரு கருத்து சொல்லலாம். இது சீமான் அவர்களுடைய ஆதங்கம்னு எடுத்துட்டு போகலாம். சரியா? நியாயமான ஆதங்கமாக கூட இருக்கலாம். சரியா? ஆனா இதுக்கு எப்போ வலு சேரும்? எப்போ வலு சேரும்? அந்த பாயிண்ட் அதற்கான ஆதாரங்களை, தகுந்த ஆதாரங்களை நீங்கள் கொண்டு வைத்தால் தானே இந்த வலு சேரும். இப்போ நான் இருக்கேங்க, பூத் லெவல் ஏஜென்ட்னு இருக்காங்க. அந்த பூத் லெவல் ஏஜென்ட் என்ன சொல்றாங்களோ அதை நான் ஆதாரமாக எடுத்துப்பேன். இப்போ பூத் லெவல் ஏஜென்ட் தான் யாரு? ஒரு கட்சிக்கும் அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்னு நியமிச்சிருப்பாங்க. இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். சரியா? பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருப்பாங்க.
இது யாரு? பூத் லெவல் அதிகாரிகள் சரி. எங்க இருப்பாங்க? அவங்க தேர்தல் ஆணையத்துல இருப்பாங்க. ம். அவங்களும் பூத் லெவல் ஏஜென்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த தெருவுல எத்தனை வீடுகள் இருக்கு? இப்போ 25 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சரி. தெருவுல. ம். ம். 25 வீடுகள்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்படின்றத நீங்க கணக்கெடுக்கணும். கணக்கு யார் எடுத்திருப்பாங்க? திமுக, அதிமுக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ஏன்னா அந்த ஏரியா அவங்களுக்கு அத்துப்படியா அவங்கள தெரியும். அத்துப்படி அப்ப அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுல இப்ப யாராவது இறக்கலாம். இல்ல யாராவது புதுசா குடி வரலாம். இல்ல இங்கிருந்து குடிபெயர்ந்து வேற எங்கேயாவது யாராவது போகலாம். ம். சரியா? அப்போ அந்த வேட்பாளர் பட்டியல், சேர்க்கை, நீக்கம் இது 2மே நடக்கும். சரியா? இது இயல்பா நடக்கக்கூடியது தான். இப்போ இது நடக்கும்பொழுது, இதை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாநில தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளா இருக்காங்க. இந்த மாநில தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் என்பது மாநில அதிகாரிகள். சரி. இவர்கள் தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஸ்டேட் இருக்கக்கூடியவர்கள். கவர்மெண்ட் ஸ்டாஃப். ம். சரியா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? மாநில அரசாங்கத்துடைய நிர்பந்தம் இருக்கும். அது எந்த அரசாங்கமானாலும் தலையீடோ நிர்பந்தமோ இருக்கும். எந்த அரசாங்கமானா இருக்கட்டும். சரியா? அந்த அரசாங்கத்துடைய நிர்பந்தம் இருக்கும். ம். அப்படின்னும் பொழுது அவர்களால் நேர்மையாக செய்ய முடியாது என்ற குற்றச்சாட்டு அவ்வப்பொழுது எழுந்து வருகிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா 2016 பிப்ரவரி மாதம் ம். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு யாரு? கருணாநிதி. அந்த காலகட்டத்துல. ம். இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின்னா, அவருடைய மகன் என்ன ம். சொல்றாருன்னா, இவ்வளவு சீக்கிரம் ஏன் நீங்க அதாவது தேர்தலுக்கு இவ்வளவு நெருக்கத்தில் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்ட்டு. இப்போ மார்ச், ஏப்ரல்ல நடக்க இருந்த தேர்தல். ம். சொல்ல வேண்டுமென்றால் ஏப்ரல் 2016ல நடக்க இருந்த தேர்தல். தேர்தலுக்கு ஆமா. பிப்ரவரியில வாக்காளர் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு கருணாநிதி சொன்னது சரி. ஆனால் ஏப்ரல் 2026ல் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அக்டோபர், நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்றது நடந்தால், தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்றது நடந்தால், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது நடைபெற்றால், அது தவறு அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? மழையில யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? புரியல. இல்ல மழை காலத்துல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஏங்க வெயில் காலத்துல யாராவது நடு ஸ்வெட்டர் நடு போடுவாங்களா? அதாவது ஆ. பைத்தியத்துக்கு ம். பைத்தியம் சொல்ல மாட்டேன். ம். சாரி, ம். ராங் டெர்மினாலஜி. ம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரில குடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ம். அந்த ம். மாதிரி ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணுவாரு. இல்லங்க மழை ஸ்டாலின் காலத்துல போய் இதை உருவாக்குற பண்றீங்களே. மக்கள். மழை காலத்துல போய் இதை பண்றீங்களே சரி, மழை கேட்டிருக்காங்க. காலத்துல நீங்க பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் நடத்தலையா? இப்ப நீங்க நடத்த போறீங்க. விஜய் நடத்தினார் இல்லையா? ம். இப்ப விஜய் வந்து ஆமா. 41 குடும்பங்களை சந்திச்சார் இல்லையா? 37 குடும்பம் சந்திச்சாரு. 4 ஏதோ ஒரு பேரு 4 பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட்ஸ். அதே 4 சீசனா 4 பாயிண்ட்ஸ் தெரியல. 4 சாரி. சீசன்ல 4 4 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸ் என்ற அதே விடுதியில ம். நாளைக்கு நடக்க போகுதுங்க. திமுகவுடைய பூத் ம். முகவர்களுடைய கூட்டம். என் பூத் என் உரிமையை ஏதோ ஒரு என் பூத் சொல்லி என் உரிமை. ஏதோ ஓகே. ஒரு இது சொல்லி அவங்க அதை நடத்த போறாங்க. ஸ்டாலின் கலந்துக்க போறாரு. அப்போ அது மழை காலத்துல நடத்தலாமா நீ? அதான் மழை நின்னுச்சு. அதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் போறணும். மழை நின்னுச்சு. ஓ அப்படி வரீங்க நீங்க. வேற எப்படி வரணும்? இல்லங்க இப்ப தமிழ்நாட்டோட ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையை ஏன் இதை வந்து மாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க? அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சரிபார்ப்பது என்பதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் டி.நகர் சத்யா ஆ. முன்னாள் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் வந்து போறாரு. உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா அவரை போய் நான் சந்திச்சேன். அவருடைய அலுவலகத்துல போய் நான் சந்திச்ச பொழுது அவர் அவ்வளவு புக்கு வச்சிருந்தார். அவர் சொன்னார் பெரிய பிரச்சனையா இருக்குப்பா இது. ஏகப்பட்ட போலி வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. ம். ஒவ்வொரு தொகுதியிலையும் சேர்த்துருக்கானுங்க. இதை நீக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாக்காளர்கள் இருக்கு இல்லையா, சேர்க்கை நீக்கம் இது 2ம் முழு நேர வேலை. வேலை பண்ணிட்டே இருக்கணும். அதிமுக, திமுக முகவர்களுக்கு இது முழு நேர வேலை. ஏன் முழு நேர வேலைன்னா, இதுல ஒரு வீட்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்லை யார் இருக்காங்க யார் இல்லை, இதெல்லாம் சரிபார்த்து கொண்டு போய் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் சரிபார்த்து சேர்ப்பாங்க. சேர்க்க மாட்டேங்கிறாங்க. 13,000 வாக்காளர்களும் விடுபட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. அவருடைய தொகுதியில இருந்து டி.நகர் தொகுதியில் அவர் எத்தனை வாக்குகள் தூத்தாரு? 135 அது ஒரு வாக்குகளை டி.நகர் சிச்சுவேஷன் ரொம்ப பேசப்பட்டது. ஆனா 13,000 வாக்குகள் விடுபட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு போது நீதிமன்றத்துல இது ஒரு இஷ்யூவா எடுத்துட்டு போகும்போது தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்லைங்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றத நாங்கள் வந்து பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இந்த தேர்தலுக்கு முன்னால். அதே போல் இப்போ நாங்கள் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி இவை எல்லாத்துலேயும் செய்ய போகிறோம், தமிழகத்துலையும் செய்ய போகிறோம், ஏன்னா தேர்தல் வரவிருக்கிறது அப்படின்றதுனால அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனை? இதில் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டிப்பாக பாஜகவுக்கு போட மாட்டாங்களோ, உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் இல்லை மீதி இருக்க கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீக்குறாங்க. அப்படி நீக்கியிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. அப்படி நீக்கி இருக்காங்கன்னு ஆதாரத்தை கொடுக்க முடியலையே. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. சரியா? இந்த 65 லட்சம் பேர்ல
உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்ற ஆதாரம் கொடுக்க முடியலையே. இன்னொரு ஒரு தவறான ஒரு தகவலும் பரப்பப்படுது. என்ன தெரியுமா? வட இந்தியர்கள் அவர்கள் எல்லாம் சேர்க்கப்படுவார்கள். இங்கே வட இந்தியர்கள் எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. வட இந்தியர்கள் எல்லோரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா பிஜேபி 240 தொகுதி தான் ஜெயிக்குது. 400 தொகுதி ஜெயிச்சிருக்கணும். அது எப்படிங்க அப்படி நீங்க பார்க்க முடியும்? ஒரு ஸ்டேட்ல அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வட இந்தியாவில் நீங்க என்ன சொல்றீங்க? வட இந்தியர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க வட இந்தியர்கள் அது எப்படி நீங்க வந்து சொல்வீங்க? தமிழ்நாட்டில் இருக்க வட இந்தியர்கள் மட்டும் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வந்து வட இந்தியர்கள் இல்லையா? அவங்க ஏன் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க? அவங்க ஏன் அகிலேஷ் யாதவ் ஓட்டு போட்டாங்க? ஏன் 240 தொகுதி தான் ஜெயிச்சிச்சு? உங்களுடைய கூற்றுப்படி வட இந்தியாவில் முழுக்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா சீமான் அந்த கூட்டரை வைக்கிறார். வட இந்தியர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ வட இந்தியர்கள் எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா வட இந்தியா முழுக்க ஸ்வீப் பண்ணிருக்கணுமே பிஜேபி. இல்லையே. 240 தொகுதி தான் ஜெயிச்ச. சரி, இப்போ திமுக திமுக இதை எதிர்ப்பதற்கு காரணம் ஏன் பதறாங்க? அவங்க பதறுவதற்கு ஒரே காரணம் தான் என்னன்னா, இங்க ஒரு தொகுதியிலும் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. ரிவிஷன் வரும்பொழுது இது நீக்கப்படும். சரியா? இதுல இன்னொன்னு சொல்றாங்க. சிதம்பரம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது பீகார்ல நடந்த பொழுது, பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது 6 லட்சம் பேர் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 லட்சம் பேர் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வட மாநிலத்தவர்ன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீகார்லேருந்து மட்டும் இங்கே வரல. அதை விட அதிகமாக ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க. சரியா? அவங்க யாருக்குமே தமிழக அரசியல் பற்றி ஒரு புரிதலும் கிடையாது. அவங்களுக்கு தமிழக அரசியல் மேலே ஒரு ஈர்ப்பும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லீவு கிடைச்சா தீபாவளியில் இப்போ எல்லாம் போயிடுவாங்க. தீபாவளி எல்லாம் அங்கே போயிடுவாங்க. உதாரணம் சொல்கிறேன் நான். விஜயோடைய பனையூர் ஆஃபீஸில் 300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 200 பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா? இப்போ அவங்க யாருமே அங்கே இல்லை. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் தீபாவளிக்கு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார்? ஐபேக்கை சேர்ந்தவர்கள். அதாவது பிரசாந்த் கிஷோருடைய இதில் இருந்தவங்க, டீமில் இருந்தவங்க. சரியா? இப்போ தான் வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது. இவங்கெல்லாம் கிளம்பி அங்கே போயிடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. அவங்க அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டு, அதுவும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு. இது என்ன மாதிரியான புரியல. சவுகார்பேட்டையில் திமுக தானே ஓட்டு போடுறாங்க. சவுகார்பேட்டையில் மார்வாடிகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்களா இல்லையா? யாருக்கு ஓட்டு போடுறாங்க? சேகர்பாபு தானே ஓட்டு போடுறாங்க. பேசுகிற ஹிந்தியில் மயங்கி ஓட்டு போட்டு ஏதோ ஒன்று. நீ உங்கள் கூட்டுப்படி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு வினோத் ஜெயிச்சிருக்கணுமே. மொத்த வட இந்தியர்களும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா வினோத் ஜெயிச்சிருக்கணுமே. எங்கே ஜெயிச்சார்? ஈரோடு கிழக்கில் சப்ஸ்டான்ஷியலாக வட இந்தியர்கள் இருக்காங்க. பிஜேபிக்கு போட்டாங்களா? அதிமுக போட்டாங்களா? சரி, இது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு தனி டாபிக். இது ஆர்டினரி சிட்டிசன் அப்படின்ற பேரில் வந்து யார் வந்து இங்கே குடி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது வந்து செப்பரேட் டாபிக். சரியா? இதில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் நம்மளுடைய அரசியல் சாஸ்திரம் எப்படி நம்மளை பார்க்குது அப்படின்னா, நம்மளை வந்து தெலுங்கன், தமிழன், மலையாளி, கன்னடிகன், பஞ்சாபி, குஜராத்தி இப்படிலாம் பார்க்கல. மராட்டி இப்படிலாம் பார்க்கல. நம்மை வந்து இந்தியன் என்று தான் பார்க்கிறது. சரியா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளங்கள், நான் தமிழன், நான் தெலுங்கன், நான் கன்னடிகன், இதெல்லாம் வந்து நம்முடைய தனிப்பட்ட அடையாளங்கள். இதற்கான உரிமையை தருது. நீ தனிப்பட்ட, அது உன்னோட வெறுப்பு. நீ எப்படி வேணாலும் அடையாளப்படுத்திக்கோ. ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய அடையாளம் என்ன? நீ இந்தியன். சரியா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உனக்கு இந்தியன் என்கிற அளவுகோலில் தான் உனக்கு ஓட்டு உரிமை. வேற எந்த அளவுகோல்லையும் உனக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்போ நீ எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் ஒரு ஓட்டு தான் போட முடியும். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அந்த மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். இப்படி தான் நீ போட முடியும். சரியா? அப்படின்னும் பொழுது ஆர்டினரி சிட்டிசன் அப்படின்ற ஒரு பதத்தை வைக்கிறது. அதாவது உங்களுக்கு இப்போ வருண், நீங்கள் வந்து சென்னையில் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு சொந்த வீடு வேற ஒரு இடத்துல இருக்கும். சொந்த வீடு வேற ஒரு ஊரில் இருக்குன்னே வச்சுப்போம். அந்த ஊரில் உங்களுக்கு ஓட்டு உரிமை அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ இங்கே தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை. சரியா? சொந்த வீடு அங்கே இருக்குன்றதுனால உங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஆர்டினரி சிட்டிசன் அப்படின்ற பதத்தை கொண்டு வராங்க. செக்ஷன் 20, செக்ஷன் 19,
பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ஷரத்து 20, 19, 21 இது மூணுத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாயிடும். சரியா? அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே எஸ்ஐஆர்ன்றது ஏன் தேவைப்படுகிறது? சீமானுக்கு தேவைப்படுகிறது, விஜய் கட்சிக்கு தேவைப்படுகிறது. இவங்க எல்லாம் அதை எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. என்ன அடிப்படையில் எதிர்க்கிறீங்க? எதற்காக எதிர்க்கிறீங்க? வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூடாதா? இல்லைங்க, உங்களோட கேள்வி பாயிண்ட். அதிமுக, திமுக இவங்களுக்கு வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கங்க. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, நான் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் சொல்றாரு, கிஷோர் ஒரு பிரச்சனை இருக்குப்பா. முன்னாடிலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நாங்கள் நேரடியாக போய் பார்ப்போம், எல்லார்ட்டையும் பேசுவோம். பூத் இப்போ வரைக்கும் கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் நேரடியாக பேசுவோம். சரியா? இப்போ அப்படி இல்லை, கேட்டட் கம்யூனிட்டி ஆயிடுச்சு. எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலே ஒரு பர்மிஷன் கொடுக்க சொல்கிறோம். யாரு? தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போட சொல்கிறோம். என்னன்னு ஒரு பர்மிட் கொடுங்க. இந்த பர்மிட்டை வைத்து அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அசோசியேஷன் இருக்கும். ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியை மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு கண்கொத்தி பாம்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அசால்ட்டாக 10 லட்சம் வாக்காளர்கள் 15 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்துட முடியுமா? சீமானுக்கு ஒரு தொகுதியில் 10,000 வாக்காளர்கள் பெறுவது என்பது அவருடைய இலக்காக இருக்கலாம். 15,000 வாக்குகளை பெறுவது என்பது அவருடைய இலக்காக இருக்கலாம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அப்படி கிடையாது. 100 150 வாக்குகளை இழப்பது கூட அவர்கள் கூடாது என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வாக்கு கூட இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் லேசில் விட்டுருவாங்களா? சரி, இப்போ திமுக எப்படி இந்த மாதிரி போலி வாக்காளர் சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மாநில தேர்தல் அதிகாரிகளே பயன்படுத்தி இந்த உள்ளாட்சி தேர்தலிலிருந்து ஆரம்பித்து இவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக இவங்க அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலேயே கொண்டு போய் ஆதாரங்களுடன் வைத்திருப்பது அதிமுக. சரியா? அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறது நீதிமன்றத்தில். நாங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வர போகிறோங்க இங்கேயே, அதனால் இது சரி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. நான் என்னுடைய கேள்வியெல்லாம் ரொம்ப சிம்பிள். எல்லா கட்சிகளுக்கும் என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். வாக்காளர் அட்டையே சரியா இருக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இருக்கணும்னா யார் அதை சரி பார்க்கறது? தேர்தல் ஆணையம். அப்போ அது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? இதான் உங்க கேள்வி. சரி, ஓகே. இப்போ இதுல வடக்கத்தியர்கள் வடக்கன்கள் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னா அப்படி பேசக்கூடியவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் கொண்டு வந்து அதை நிரூபிக்கணும். இந்த தொகுதியில இந்த தெருவில் இப்படி சேர்த்திருக்காங்க, நீ கொண்டு வா. ராகுல் காந்தி இப்படி சொன்னார், ஒரே வீட்டில் 85 பேர் இருந்தாங்க கர்நாடகாவில் அப்படின்னாரு. அந்த ஒரே வீட்டில் 85 பேர் இருந்தாங்க, அது இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் எஸ்ஐஆரை கொண்டு வருது. புரிஞ்சுதா? அப்படின்னும் பொழுது நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை, ராகுல் காந்திக்கு அந்த கேள்வியை தேர்தல் ஆணையம் வைத்தது. தயவு செய்து உங்கள் குற்றச்சாட்டை கொண்டு வாருங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது என்ன தெரியுமா? ஒரு வாக்காளர் இதில் தவறாக நீக்கப்பட்டாலும் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் நீக்கிடுவோம். இந்த உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அறிவிப்பை கொடுத்துட்றோம், உங்களுடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருந்தால் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட வாங்க, உங்கள் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, சரி செஞ்சிடறோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கான வாய்ப்பு இதுதானே. செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? தேர்தல் ஆணையம் அதன் பணியை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? சரி, ஓகே. இந்த நியாயமான கேள்வி தான் படுது உங்களோட பாயிண்ட்டு. இந்த கேள்வியோட இந்த பதிலோட பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இல்லை இவ்வளோ பீகாரி சேர்த்துருக்காங்க, இவ்வளோ ஒரிசாக்காரனை சேர்த்துருக்காங்க, இவ்வளோ பஞ்சாபியை சேர்த்துருக்காங்க நீங்கள் சொல்ல போறீங்கன்னா தயவு செய்து ஆதாரங்களுடன் கொண்டு வாருங்க. நீ கொண்டு வாங்க. நாங்கள் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். 13,000 வாக்காளர்கள் டீநகர் தொகுதியில் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், விடுபட்டிருக்கிறார்கள். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் ஆதாரத்துடன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீ கொடு. சரி, இந்த கேள்வியோட சும்மா மனம் போன போக்கில் 90 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 80 லட்சம் பேர் வந்துட்டான், வடக்கெல்லாம் வந்துட்டான் அப்படின்னா நீ ஆதாரத்தோட பேசு. ஏன்னா இங்கே தேர்தல் ஆணையத்தை நம்ம கூண்டில் ஏற்றுறோம். தேர்தல் ஆணையத்தை கூண்டில் ஏற்றுகிறோம் என்றால் நாம் ஆதாரத்துடன் பேச வேண்டும். ஏசியங்களின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. அது சுவாரஸ்யத்துக்கு நல்லா இருக்கும். தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் வாத பிரதிவாதங்கள்னு வரும்போது ஆதாரம் தானே நிற்கும். அதை நீ கொண்டு நீ சப்மிட் பண்ணு, நீ இம்ப்ளீட் பண்ணிக்கோ. நாம் தமிழர் கட்சிக்கு சட்டப்பிரிவு இருக்குல்ல, தாவேக்காக்கு சட்டப்பிரிவு இருக்குல்ல, உங்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வழக்கில் சேர்த்துட்டு சொல்லுங்கள், இந்த பூத்தில் இவ்வளோ பேர் விடுபட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் வடக்கத்தியர்களை சேர்த்துருக்காங்க, வாங்க பேசுங்க. எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்யக்கூடாது. திமுக என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் அதை வேடிக்கை பார்க்கணும்.
இதற்கு நீங்கள் மடைமாற்றம் செய்வதற்கு எப்படி திமுக சொல்லுதில்ல, ஹிந்தி வந்து திணிப்பு அப்படின்னு. அதாவது இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையில கேள்விகள் கேட்க போனால் ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு பேசுறது, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி தான் இது. வடக்கத்தின் வந்துருவான், வடக்கத்தின் வந்து நீ ஆதாரத்தோட சொல்லுப்பா. சரி, இப்ப திமுக இதை ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்கனால கொடுத்து ஒரு விளக்கமா உங்ககிட்ட கேட்டேன். திமுக இந்த போலி வாக்காளர்களை சேர்த்திருப்பது அப்படின்றது எல்லாருக்கும் தானே பிரச்சனை. அதிமுகவுக்கு மட்டும் பிரச்சனையா இது? நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை இல்லையா? நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல 10,000 15,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் பெறுவது என்பது அவருடைய இலக்கு. அதிமுகவை ஆகிய எங்களுக்கு என்ன பிரச்சனைனா 100 150 வாக்குகள் கூட நாங்கள் இழக்கக்கூடாதுன்றது எங்களுடைய இலக்கு. ஏன்னா 20 30 தொகுதிகள் 1000க்கும் குறைந்தபட்ச வாக்குகள்ல முடிவு ஆகிறது. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி விடுவோம்? சரி சரி சரி, நியாயமான கேள்விதான். மிக்க நன்றி.